புகழ்பெற்ற இந்திய பாடகர் எஸ்பிபி பாலசுப்ரமணியத்தின் அவர்களுடைய மகன் எஸ்பிபி சரவணன் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை என்னன்னு கேட்போம். சார் வணக்கம். முதலமைச்சரோட நோக்கம் என்ன சார்? ஆக்சுவலாக சிஎம் சார் மீட் பண்ணலை இன்னும். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியாச்சு. காம்தார் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து எஸ்பிபி சாலை அப்படின்னு பேர் வைக்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட வந்திருக்கோம். யாரை பார்த்தீங்க, என்ன சார் சொன்னாங்க உங்களுக்கு? நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர் சுவாமிநாதன் சார் அவரை மீட் பண்ணியிருக்கோம். அன்பில் பொய்யாமொழி மகேஷ் சாரை வந்து மீட் பண்ணியிருக்கோம். சிஎம்க்கு அப்ளிகேஷன் போயிருக்கு இப்போதைக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்து கால் வரும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் எஸ்பிபி சாருக்கு வந்து அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணாங்க. அதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ நீங்க இந்த கோரிக்கை வைக்கிறீங்க, தமிழக அரசு நிறைவேற்ற நம்புறீங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆனரோட அப்பாவை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அது வந்து அப்பா சம்பாதிச்சது தான் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு வந்து இருக்கிற அத்தனை கோடான கோடி ரசிகர்களில் வந்து நம்ம கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ரசிகர்களாக, ஏன்னா நான் மீட் பண்ணி எல்லாருக்கிட்ட பேசும்போது வந்து எல்லாரும் சொல்கிறதே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரசிகர்கள் தான் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நடக்குமா அப்படிங்கிறது வந்து எஸ்பிபி அவருக்கு அதுக்கு நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நடக்கும். இது வந்து இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்னு கிடையாது. எஸ்பிபி சாருக்கு வந்து யார் வேணாலும் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா I'll be very happy. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.